சிம்மம் 360 டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இந்த ஆடி மாதம் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆடி, அதுலேயும் சிம்மராசினாலே உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எப்பயுமே ஆடி மாதம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுவார். ஆக இந்த மாதத்தில் அவர் 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணால் கூட அவர் பண்ணக்கூடிய நட்சத்திரங்கள், மற்ற கிரகங்கள்லாம் உங்களுடைய ராசிக்கு எங்கே இருக்காங்க, அவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலெல்லாம் சஞ்சாரம் பண்ணுறாங்க, இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். ஆக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சூரியன் இருக்கிறது. எப்பயுமே 12ஆம் இடம் நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துறது, அல்லது வெளியூரில் இருக்கிறது, வெளிநாட்டில் இருக்கிறது, வெளிமாநிலத்துக்கு போகிறது, இங்கெல்லாம் இருந்தால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதத்தில் நீங்கள் எங்கேயாவது போயிட்டு வாங்க, ஒரு மாறுபட்ட இடத்துக்கு போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இதுதான் சிம்பிளான லாஜிக்கு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது, உங்கள் கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. இருந்தால் கூட உங்கள் ராசிநாதனே 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை தேடி விரயங்கள் வரும், அல்லது நீங்களே தேவையில்லாத விரயத்தை உருவாக்கி கொள்ளுங்கள், அவ்வளோதான். இல்லைன்னா என்ன தேவையில்லாத வைத்திய செலவுகள் வரும். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் சிம்மராசியில் பிறந்தவங்கள கொஞ்சம் லேவிஸாக செலவு பண்ணுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது, உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் 15ஆம் தேதிக்கு அப்புறம்தான் உங்கள் ராசிக்கே வர்றார். ஆக இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை ஏதோ நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது நீங்கள் முயற்சி பண்ணணும்னா பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு நடக்கும். உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் செயலாக்கம் வரும். அது வரைக்கும் நிறைய தடைகள், பிரச்சனைகள் இருக்குது. ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு இடைக்கு நிடவை நடக்கிறதுல தடை, அல்லது ஒரு இடைக்கு நிடவை அலைச்சல், இப்படி தான் இருக்கும். இந்த நிலைமை 15ஆம் தேதிக்கு அப்புறம் மாறும். இயற்கையிலே சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல வேற இருக்கார். 12ஆம் இடம் தேவையற்ற விரயம், அலைச்சல் இதெல்லாமே இருந்துகிட்ருக்கு. இருந்தால் கூட இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள் பெரிய லெவலில் செயலாக்கம் வரும். உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க. உங்களை வெளிப்படுத்துவதற்கான, எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான காலகட்டங்கள் நிறைய அமையும். அது இல்லாமல் இதுக்கப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் உங்களை நிறைய பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, இந்த மாதம் தமிழ் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்க, குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதுலேயும் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றம், முன்னேற்றம், வருமானங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு செய்தி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க, தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, ஒரு மெயிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க, ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும். லைஃப்பில் நீங்கள் யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். எப்போ எல்லாம் பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கோ அப்போ எல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க. அது இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்கும். உங்களே அறியாத தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், மன தெளிவு வந்துடும், சிந்தனைகள் தெளிவாக்கம் பெறுவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உருவாகும். ஸோ அதனால் நீங்கள் ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்ட சனி இருக்குது அப்படின்லாம் பெருசாக யோசிக்காதீங்க. சனி பகவான் இருக்கத்தான் செய்வார், அதனால் ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. பட் இருந்தால் கூட இந்த மாதத்தில் நீங்கள் தெய்வ அனுகூலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்குது. நான் உற்பத்தி மட்டும் இல்லை, மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நீங்கள் துறைகளில் தொழில் நல்லாயிருக்கும், சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. இந்த மாதத்தில் விவசாயம் சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் இந்த சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய 4ஆம் இடத்தை சனி பகவானும் பார்க்குறார், குருவும் பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருங்க.
அதோட அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் மிக கவனம். நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். இதை ஏன் திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், இந்த ஆடி மாதம் இங்கே விவசாயம் எப்படி இருக்குன்னு தெரியும். அதுக்கான மகசூல் பின்னாடி உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த மாதம் நம்ம உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, கெரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க, செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதிய ரிசல்ட்டுக்காக காத்திருந்தீங்க, இந்த மாதம் வந்தால் வாய்ப்புகள் பாஸ் பண்ணுறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே உண்டுன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக நான் ஜாப்லெஸ்ஸாக இருக்கேன், வேலை இல்லாமல் இருக்கேன், அல்லது வேலை தேடிட்டு இருக்கேன், நல்ல வேலை அமையல, பெட்டர் ஜாப் இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்கும். ஸோ எந்த வேலை பார்த்தாலும், எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட்டில் இருக்கட்டும், ப்ரைவேட் செக்டாரில் இருக்கட்டும், எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய சர்வீஸில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அதனால் இது மாதிரியான மனநிலைகளை நீங்கள் மாற்றுங்க. கிடைச்ச வேலையை திருப்திகரமாக பாருங்கள். ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது தேவை இருந்தால் மட்டும் லோனுக்கு அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா அவாய்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இது ஆடி மாதமாக இருந்தால் கூட நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் லோன் வாங்கி இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள் இது எல்லாமே வாங்குவதற்கான வாய்ப்பு இந்த ஆடி மாதத்தில் சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைக்காக செலவு பண்ணுவீங்க. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம் ஆடி மாதமாக இருந்தால் கூட உண்டு. ஸோ இந்த மாதத்தில் ஏதாவது வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க, நீங்கள் வழக்குகளில் வெற்றி கொள்வதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துட்ருக்கேன், எனக்கு நல்ல வேலையாட்கள் கிடைக்கல, இது வரைக்கும் நான் அவங்களுக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்ததான் மிச்சமாக இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல ஒரு வேலையாட்கள் அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் இருக்குது. ஸோ உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு லவ் அஃபயர் இருந்தாலும் அந்த லவ் சக்ஸஸ் ஆகல, நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப், மன வாழ்க்கை திருப்தியற்ற மன வாழ்க்கையாக தான் இருக்கும். ஸோ கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப குறைவாக தான் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும், ஒரு என்டர்பிரனராக வரணும், தொழில் முனைவராக வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ 15ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரை பண்ணுங்கள். பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, ட்ரேடிங் பண்ணுறீங்க, வேண்டாம். எல்லாமே லாபம் வர்ற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக இருக்குது. நீங்கள் ஏதாவது இதில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் நார்மலாக இருக்குது. உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் பெரிய லெவலில் இல்லை. எதிரிகள் உங்களை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மறைமுக தொல்லைகள் உங்களுக்கு இருக்குது, கவனம். நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா இந்த மாதம் பெரிய லெவலில் பிரகாசமாக இல்லை. ஆக இந்த மாதத்தில் நீங்கள் சனி பகவானுடைய வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். அது இல்லாமல் எங்கெல்லாம் சிவாலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் ரொம்ப முக்கியம். அதுலேயும் குறிப்பாக இந்த மாதத்தில் துர்க்கையுடைய வழிபாடு, சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தால் போயிட்டு வாங்க. இன்னுமே ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.